ஹாய்மா, இது பாருங்கடா. இன்றைக்கி சாதத்துக்கு வந்து ஒரு தொகையல் சொல்லித்தரேன். சாதத்தில் வந்து நெய் போட்டுவிட்டு தொகையல் போட்டுன்னு பிசைஞ்சு பசங்களுக்கு கலந்து கொடுத்து நீங்கள் அமுச்சிடலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வறுத்தல் ஏதாச்சும் கொடுக்கலாம். இது வந்து கடலப்பருப்பு தொகையல். இது பாருங்கள், கொப்பிரா சனிகைப்பப்பு ஊறுபிண்டின்னு சொல்லுவாங்க தெலுங்கில். இது பாருங்கள், தேங்காவை கொஞ்சம் நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க பீசஸாக. இது பாருங்கள், எண்ணெய் விட்டு நல்லா கமகமகமான்னு வாசனை வர மாதிரி ரெட்டிஷாக கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வறுத்துக்குங்க. அதை ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுருங்க. அதை புளி ஊற வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுருங்க, உப்பு போட்டுருங்க. அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துடணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். நீங்கள் எந்த அளவுக்கு மசாலா ஐட்டம்ஸ் சாப்பிட்றீங்களோ அவ்வளவும் உடல் நலத்துக்கு கேடு. அதை புரிஞ்சுக்குங்க தயவுசெய்து. ஹாய்மா, இதை பாருங்கடா, சாதம் ரெடி பண்ணியாச்சு. இதை பாருங்கள், தொகையில் பாருங்கள், தெரியுதுங்களா? கொஞ்சமாக அந்த மிக்சி கழுவி தண்ணி ஊற்றிடணும். ஓகேவா? இது என்ன சொன்னேன் நான்? கொப்பிரா சனிகைப்பப்பு ஊறுபிண்டி சொல்லுவாங்க தெலுங்கில். அப்படின்னா தேங்காவும் கடலப்பருப்பும் போட்டு தொகையில். ஓகேவா? அது சாதம் ரெடி பண்ணியாச்சு, தொகையில் ரெடி பண்ணியாச்சு. சாமிக்கு நம்ம நைவேத்தியம் வச்சு முடிச்சாச்சு. இது வந்து சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து லெமன் ஊறுகாய் இருக்குது பார்த்தீங்களா? லெமன் ஊறுகாய்னா நம்ம உப்பில் ஊற வச்சுருப்போமே லெமன், அதை தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் சிப்ஸு, வறுத்தல் அந்த மாதிரி சைட் டிஷ்ஷு வச்சு சாப்பிட்லாம். எதுவுமே இல்லைன்னாலும் நல்லாவே இருக்கும். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.